ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் டியர் குட்டீஸ். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வீடியோன்னு பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி ஃப்ளவர் தான் பார்க்க போகிறோம். முதல்ல A4 பேப்பர் எடுத்துப்போம். அதை இதை மாதிரி ஷீட்டாக கட் பண்ணிக்கணும். இதில் எண்டில் கம் போட்டு இந்த மாதிரி நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன் இல்லை இதை மாதிரி பேஸ்ட் பண்ணி அதே சென்டரில் லைட்டாக கம் போட்டுட்டு அதை சேம் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். ரொம்பவே ஈஸி தான். இதை மாதிரி ஒரு 4-5 பீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதே சைஸில் கொஞ்சம் சின்ன இதிலேருந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு 4-5 பீஸ் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் பீஸ் கூட வச்சுக்கணும். இது நிறைய ஃப்ளவர் நான் பண்ணேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணது. நிறைய பீசஸ் பண்ணேன். உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரதுக்காக கொஞ்சம் முதல்ல ஈஸியாக இந்த ஃப்ளவர் பாருங்கள். பார்த்திங்களா, 1 by 1 க்ராஸாக ஃபஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிளில் வச்சுட்டு அதுக்கு பிறகு இன்டோ சிம்பிளில் வச்சு அப்படி க்ராஸாக வச்சு அது ஒரு ஃப்ளவரோட ஷேப்பில் கொண்டு வந்துடணும். ரொம்பவே ஈஸி இது பண்ணுறதுக்கு. இதோட டீட்டெயில் வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல பார்க்குறதுக்கு, கலர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ரொம்பவே அழகாக வேறு இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து இந்த ஃப்ளவர் பண்ண டைம். இது எதுக்கு பண்ணேன்னா இந்த ஃப்ளாஷ் கார்டு மாதிரி பண்ணோம்ல அதுக்காக தான். இது ஸ்டிக்கர்லாம் பேஸ்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணும்போது இதை காமிச்சு டீச் பண்ணும்போது இந்த ஃப்ளவர் கூட வச்சோன்னே இன்னும் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம வைக்கலாம். இது அதே மாதிரி தான். இந்த பிக்சரோட டீட்டெயில் எல்லாம் எழுதிட்டு அதே மாதிரி ஃப்ளவர் வச்சுட்டேன். இது சிவாஜியோட ஃபேமிலி. அப்போ சிவாஜியோட ஃபேமிலி எழுதுனதுக்கப்புறமா அதை மாதிரி ஃப்ளவர் சைடில் இதுலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பிள்ளைங்களுக்கு இது காமிச்சு சொல்லி கொடுக்கும்போது என்னென்னா ஃப்ளவரோட இருக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்காது, கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக வேறு இருக்குல்ல. அதே மாதிரி இதை மாதிரி நிறைய பண்ணியிருந்தேன்னா இது b.Ed படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி என்ன ஃப்ளாஷ் கார்டு ப்ளக் கார்டு எல்லாம் இந்த மாதிரி பண்ணி அவங்க இது பண்ணாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த ஃப்ளவர் வேறு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் ஏதாவது யூஸ் ஆகுது, ஓகே நான் அதை பார்த்து ஏதாவது யூஸ் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகுது. ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நம்ம இதை மாதிரி வீடியோஸ் இன்னும் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகுது. அதுக்காக தான். ஓகேவா? ரொம்ப பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதை பார்த்து கற்றுப்பாங்க. பார்த்திங்களா, அதில் சிம்பிளாக ஃபோட்டோ மட்டும் இருக்கிறது மாதிரி இல்லாமல் இந்த ஃப்ளவர் கூட வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி ப்ளக் கார்டு, ஃப்ளாஷ் கார்டு, சார்ட்டு இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரியணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். ஓகே இதெல்லாம் பண்ணுறதுக்கு எப்படின்னு அவங்களுக்கு தெரியணும், அப்போ நம்ம இதெல்லாம் காமிச்சு கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதே மாதிரி உங்களுக்கு பண்ணி போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொஞ்சம் ஷார்ட் வீடியோ தான். இதெல்லாமே நான் பண்ணது தான். ஒரு 70 பீஸுக்கு மேலே பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, டேக் கேர்.